நீங்கள் சிவாஜி சாரோடைய பெரிய டிவோட்டி மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி பிரபு சார் வச்சு பண்ணிட்டீங்க. திடீர்னு சிவாஜி இல்லம் வந்து ஜப்தி செய்யப்படுதுன்னு ஒரு செய்தி வந்தோடனே உங்களுக்கு எப்படி என்ன தோணிச்சு உங்களுக்கு? ஏன்னா ரஜினி வந்து அரசியல் வருவார்னு சொல்லிட்டு அவர் வரல. ஆனால் அவருக்கு ஜோடியா நடித்த ரோஜா அவர்கள் வந்து மந்திரியாவே இருந்துட்டாங்க. அதான் அது இறங்குற பிறகு பின் விளைவுகளை பற்றி அவர் யோசிக்கிறார். இந்த அரசியலில் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இது ரொம்ப பொய் சொல்லணும், உண்மையாக வாழ முடியுமா, அதனால் கூட இருக்கவங்க நம்ம கூட மன திருப்தியாக இது ஆவாங்களா, வயதாகி விட்டது, உடல்நிலை இருக்கிறது, மக்களை ஏமாற்றி வரக்கூடாது, ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு. இல்லைன்னா இன்னைக்கு விஜய்க்கு எதிராக பேசப்படுற அரசியல் மாதிரியும் விஜய்க்கு எதிராக வைக்கப்படுற விமர்சனம் மாதிரி ரஜினிக்கு அவர்களுக்கும் அரசியலுக்கு வந்திருந்தா வைக்கப்பட்டிருக்குல்ல சார்? இல்லை, அதில் 2-3 விஷயம் இருக்குது சார். விஜய்க்கு ரஜினி சாருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. விஜய்க்கு வந்து ஒரு காஃபி கொண்டு வந்தால் காஃபியை பற்றி பாட்டு போடுவார். காஃபி கடனையே காஃபி 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 ஏ குடிச்சு பார்த்தா ஹாப்பி, காஃபி குடிச்சா ஹாப்பி வருது தந்தனை தானே. வேற ஆரம்பிச்சுட்டா உலகம்மா அம்மா நீ வர வேண்டும் தாயேன்னு வேற மாதிரி ஆரம்பிப்பாங்க. இவர் டேரக்டா வந்துட்டு மரியம்மா வந்துட்டு மரியம்மா ஸ்ட்ரைட்டா அடிப்பாரு. பிரபு அவர்கள் வந்து அவருடைய குணாதிசயம் எப்படி சார்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார்? உங்களுக்கு கதை சொன்னோன்னா எப்படி ஏற்றுக்கிட்டார்? பிரபு சாரை பொறுத்தவரை ஒரு அற்புதமான நடிகர். ஓகே, கதை சொல்ல போனோம், கதையை அவர்கிட்ட சொன்னோம். அவர் இந்த கதை பிடிக்கும். ஓகே, ரெண்டாவது அந்த யூனிட்டு அந்த டைரக்டர் எல்லாத்தையும் பார்ப்பார். நமக்கு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, நமக்கு அது செட் ஆகுமா, மைண்ட் செட் ஆகுமா, அப்படி பலரையும் யோசிக்கிற ஒரு ஆள். ரொம்ப நல்ல நடிகர். அவர் டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் ஒரு பயங்கர கிரேஸ் இருக்கும். அந்த அவ்வளோ பெரிய உடம்பு வச்சு ஈஸியாக டான்ஸ் ஆடுறது, வைக்கிறது, அந்த ஸ்டைல், அந்த கட்டிங்ஸ், அப்படி பார்க்குறது, அப்படி லிப்பு கொடுக்குறது எல்லாமே. இப்போ நீங்கள் சின்ன தம்பி மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தூளியிலே அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி கட் பண்ண அவரே பாடுற மாதிரி. ஆமாம், அது சிவாஜி சார் கூட இந்த சாங்கில் இவ்வளவு பண்ணலை, அந்த ஹெவியாக பண்ணியிருப்பார். அப்பா மைண்டில் வச்சு பண்ணாரா என்னன்னு தெரில, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாப்புல. ஒரு நல்ல நடிகர் தான், எல்லாமே உள்ள நடிகர் தான். ஆக்ஷனும் பண்ணுவார், இன்னசென்ஸ் பண்ணுவார், ஒரு பயந்த மாதிரினாலும் பண்ணிக்குவார், ஒரு சோகமான பேத்தட்டிக்னா கூட பண்ணுவார். ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி, எல்லா மூடையும் மேட்ச் ஆகிற ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு மோக லட்சணமான ஒரு ஆள் தானே, கம்பீரம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார், பிரபு சார், இவங்கெல்லாம் ஒரு செட்டு தான் கிட்டத்தட்ட. பட் சரத்குமார் எல்லாம் ஒரு செட்டு தான். பட் பிரபு இன்னும் அப்படியே இருக்க மாதிரி தெரியுதா? அது அவர் கரெக்டாக அந்த முடிவு செட் ஆயிடுச்சு. அந்த அப்படி பார்த்தாலும் சரி, முகம் எதுவுமே சுருக்கு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காருல்ல. அது அப்போ அவருடைய மனநிலை இன்னும் குழந்தைத்தனமாக தானே இருக்கு. நல்ல திறம்பட ஒரு நடிகர். ஃபைட்டு பண்ணுவார், ஆக்ஷன் நல்லா பண்ணுவார், டான்ஸ் நல்லா பண்ணுவார், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். பொதுவாக இந்த கேரக்டருக்கு நான் சொல்கிறேன், அவர் வந்து நீங்கள் ஒரு ஏஜ்டான ஒரு பொறுப்பான ஒரு பெரிய மனிதராக நடிக்க சொல்லணும் போது அவர் அதை ஏற்றுக்கிட்டாரா? என்ன ஏஜ்டான எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்கன்னு கேட்கலையா அவங்கள்ட்ட? கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதில் லவ் இருக்குது, மேரேஜ் லவ் ஃபைல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் அவரை கன்வின்ஸ் பண்ணோம். பட் ஸ்பாட்டில் வச்சு ஆனால் சில அதில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். கரண் மீசையை முறுக்கியிருக்காப்பா, நம்ம மீசையை முறுக்க வேண்டாம், நம்ம கீழே பார்க்க வச்சுக்கலாம்ப்பா, அப்படி கப்பலோட்டி தமிழ் சிவாஜி மாதிரி கீழே பார்க்க வச்சுக்கலாம்ப்பாம்பாரு. அந்த கான்சன்ட்ரேட் பண்ணார். அவர் கெட்டப்பில் ரொம்ப அழகாக இருந்தார். பார்த்தீங்களா? பயங்கர லட்சணமாக இருக்கும். அந்த ஒரு லைட் சந்தன கலர் சட்டை, லைட், அது அந்த தீச்சட்டி எடுத்துக்கிட்டு அந்த சாங் வர்ற ஸ்டைலு. அது எங்க குற்றாலத்தை எடுத்தீங்களா அந்த பாட்டு காட்சி? தீச்சட்டிய பூச்சட்டியா மாத்துகிற தாயி, அதெல்லாம் அந்த கட்டிங்ஸ்லாம் அப்படி பண்ணும்போதுலாம் சிவாஜி சாரை ஞாபகப்படுத்தும். பெரிய பாரம்பரியத்தில் வாழ்ந்த குடும்பம், ஒரு மிகப்பெரிய நடிகரோட பிள்ளை. அந்த பந்தா அந்த இதெல்லாம் இருக்காது. ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி அவரை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு ஆகச்சிறந்த நடிகர். அவரை வச்சு வாய்ப்பு கிடைச்சது நம்மளுடைய சிவாஜி சார் ஃபேமிலியில் உள்ள ஒரு நடிகர் வச்சு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது நம்மளுடைய லெவலுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். நீங்கள் சிவாஜி சாரோடைய பெரிய டிவோட்டி மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி பிரபு சாரை வச்சு பண்ணிட்டீங்க.
திடீர்னு சிவாஜி இல்லம் வந்து ஜப்தி செய்யப்படுன்னு ஒரு செய்தி வந்தோடனே உங்களுக்கு எப்படி என்ன தோணிடுச்சு உங்களுக்கு? நான் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். அந்த பிரபு மெசேஜ் சாருக்கு. ஆமாம், ம் அண்ணே நான் எங்கள் ஊரில் ஒரு சித்தர் எங்கள் ஐயா இருக்கிறாரு, போத்தி ஐயான்னு ஒரு ஐயா இருக்கிறாரு, அவரை நான் வணங்கினேன். இது சிவாஜி சார் இது குடும்பத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டினேன். அப்போ எனக்கு ஒரு உத்தரவே கிடச்சிது. அண்ணன் இப்போ நான் சொல்கிறத ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, இந்த வீடு உங்கள் கையை விட்டு போகாது. எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனையிலையும் நீங்கள் வெல்வீர்கள். இது நடக்குதா இல்லையா பாருங்க. கண்டிப்பாக அன்னையில் வந்து உங்கள் விருப்பம் இல்லாமல் யாரிடம் போகாது. இது நான் செய்கிற சத்தியமாகவும் ஒரு உத்தரவாதமும் சொல்கிறேன், ஒரு அருள் வாக்காகவும் சொல்கிறேன் நான் சொல்லி மெசேஜ் அடிச்சு விட்டேன். அது மாதிரி நடந்துச்சு. அது சில நேரங்களில் சிலது நடக்கும்ல, அது மாதிரி எனக்கு அந்த வீடு போகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தர்மத்திற்கு ஒரு கட்டுப்பட்ட ஒரு பெரிய மகா சிற்பியோட ஓவியம் தான் அந்த வீடு. ஆமாம். அவர் ஒவ்வொரு அந்த வீட்லேயும் அவருடைய துளிகள், வேர்வை துளிகள் இருக்குது, ரத்த துளிகள் இருக்குது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கின வீடு, எவ்வளவு வாழ்ந்த வீடு. அதனால் அது ஒரு கதாபாத்திரம் இல்லையா சிவாஜி சார் வீடு. கண்டிப்பா வீடே ஒரு கதாபாத்திரம். வீடே ஒரு கதாபாத்திரம் தானே. கரெக்ட், சரியா சொன்னீங்க. அது ஒரு லவ் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நான் வடபழனி சாலிகிராமம். வடபழனி சாலிகிராமம். அதில் ஒரு 10 வருஷம் இருந்துட்டிங்கன்னா அது வாடகை வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டு மேலே ஒரு லவ் வரும், அந்த தெரு மேலே ஒரு லவ் வரும், அந்த ஏரியா மேலே ஒரு லவ் வந்துடும். இந்த நம்ம சென்னையிலே இதுதான் பெஸ்ட் இடம் அப்படின்னு கூட மைண்டில் பதியும். சாதாரண வாடகை வீட்டில் இருக்க ஒரு நமக்கே அது ஒரு இடம் பதியுதுன்னா அது ஒரு பெரிய அரண்மனை. பல பேர் வேலை வாங்கின ஒரு இடம். இந்த வீடை பார்க்கும்போது ஒரு கோயிலுக்குள்ளே வர மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல அவங்களுக்கு. அதை எப்படி விட முடியும்? அது அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தா அது வேறு விஷயம். அதனால் அது விருப்பப்படாமல் இந்த தாய் இல்லம், இந்த தாய் வீடு, அன்னை இல்லம் உங்களை விட்டு அகலாது அப்படின்னு நான் தைரியமாக சொல்லியிருந்தேன். அந்த அளவு ஆணித்தரமாக நானும் வேண்டியிருந்தேன். அது நடந்துச்சு. அதுக்காக நான் கும்பிட்ட தெய்வங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ரோஜா வந்து ஒரு ஒரு நல்ல எல்லா கதாநாயகர்கள் கூட நடித்த ஒரு நடிகையா இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்படி ஒரு அரசியல்ல பெரிய ஒரு ஆளா வருவாங்க, அந்த ஆளுமையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க நடிக்க வைக்கும் பொழுது? உதாரணத்துக்கு சார், நான் திருநெல்வேலி படத்தில் அவங்க கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் ஒரு ஆம்பளத்தனமான கதாபாத்திரமாக இருக்கும். குயில் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்கார பையனோட ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் ஒரு பொண்ணு காதலிக்கும். அந்த காதலுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க பரிசல் ஓட்டுற பொண்ணு நைஸாக பஸ் ஏற்றி விட்டு அவங்களுக்கு எஸ்கேப் பண்ண விட்டுருவாங்க. இது விடிய காலம் ஊருக்குள்ளே தெரிஞ்சிடும், இந்த அம்மா தான் பஸ் ஏற்றி விட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ பஞ்சாயத்தில் அந்த பொண்ணை ஊரை ஒதுக்கி வைப்பாங்க. அப்போ வில்லன் குரூப் வந்து இவளை க்ளோஸ் பண்ணுங்கடான்னு சொல்ல மாதிரி விரட்டுவாங்க. விரட்டும் போது பிரபு சார் வந்துடுவார், காப்பாற்றுவார். ஒரு அருமையான ஃபைட்டு, கனல் கண்ணை வச்சு ஒரு ஃபைட் எடுத்தோம். அந்த ஃபைட் முடிஞ்சதும் சரி இனிமேல் ஜாக்கிரதையாக இரு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைப்பார், ரோஜாவை அனுப்பிச்சி வைப்பார். ரோஜாவுக்கு இவர் மேலே ஒரு ஒன் சைடு லவ் இருக்கும். அப்படியே அந்த அம்மா அப்படி போயிட்டே இருப்பாங்க. கூட ஒரு ஆளையும் பிரபு சார் அனுப்புவார். எப்பா சிவா, கூட போய் அந்த அம்மா வீட்டில் கொண்டு விட்டு போயிரு, அந்த பிள்ளைக்கு எதிர்ப்பு நிறையா இருக்குது, போப்பா அப்படிம்பாரு. அந்த பொண்ணோட அந்த ஆள் போயிட்டுருப்பார். இப்போ பிரபு சார் அப்படி சைலண்டாக அப்படி தனியாக போயிட்டுருப்பார். இப்போ தண்ணிக்குள்ளே வந்து ஒரு அருவாளோடு எழுந்திப்பான். எழுந்திரிச்சிட்டு இவரை போட்டலாம் அப்படின்ட்டு ஐஸ் ஃபீல்டில் அப்படி வருவான். பிரபு அந்த ரோஜாமா அப்படி போனவங்க தச்சலாக திரும்பி பார்ப்பாங்க. நம்மளால் ஒருத்தன் வெட்ட போகிறானோ அப்படி அப்படி பார்ப்பாங்க. அங்கே ஒரு அருவா இருக்கும், அதை எடுத்துகிட்டு இந்த அம்மா பின்னால் வருவாங்க. பிரபு சார் போக பின்னால் ஒருத்தன் வெட்ட போக 3வது ரோஜா பாஞ்சு வருவாங்க ஐஸ் ஃபீல்டில். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கிளாப்ஸ். ஒரு ஆம்பளைத்தனமாக ஒரு பொம்பளை போய் ஹீரோவை காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிறத வச்சுட்டு பிரபு சாரை போயிட்டுருக்காரு. 2வது போன ஓங்கி வெட்டுருக்கா, அப்படி இறங்கும். அப்படி இறங்கும் போய் சக்குன்னு கட் பண்ண அந்த அம்மா வெட்டிடுவாங்க. தியேட்டரு அல்ல 1000 பேர்னா 1000 பேர் எந்திரிச்சு கிளாப் பண்ணாங்க. உணர்ச்சி மயமான ஒரு இடம். அந்த இடத்துல வெட்டிட்டு அப்படி வெட்டி முடிச்சு அப்படி பார்ப்பல இந்த அம்மா ஒருத்தர் வெட்டுவான். 4வது பர்சன் ஓடி வெட்டுவான். அவங்க அதையும் தாங்கிட்டு அப்படி விழுவாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர் சவுண்டு கேட்டு வருவார். அவர் மடியில் இந்த அம்மா இறந்துருவாங்க. அப்போ ஒரு நல்ல சீன் அது. அதில் ப்ரொஃபஸரும் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பார், ரோஜாவும் பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ உன் மனசுக்குள்ளே ஒரு யாரோ ஒரு நினைவு இருக்குதுன்னு சொல்லியா, அது யாருன்னு இப்போவாது சொல்லியா அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சாகும்போது தான் சொல்லுவார், என் மனசுக்குள்ளே வேறு யார் இருக்கா, குயில் நீ தான் நிறைஞ்சிருக்க அப்படின்னாரு. அப்படி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே சிரித்த மாதிரியே இறந்துடும். அதில் ரோஜாவும் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, பிரபுவும் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். இது ஏன் சொல்ல வரேன்னா, ரோஜாவிடம் கவர்ச்சியாக நடிக்கக்கூடிய தன்மையும் உண்டு, காமெடியாக நடிக்கக்கூடிய தன்மையும் உண்டு, ஆக்ஷன் ஹீரோயினியாக நடிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஒரு பன்முகம் கொண்ட ஒரு நடிகை ரோஜா அவர்கள்.
அதனால் அரசியலுக்கு அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் அவங்களுடைய திறமைக்கு அவங்க குறைவாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அரசியலுக்கு வந்து அவங்களுடைய ஜாதக வாய்ப்பாக இருக்கும். ஜாதகத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய அரசியலில் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னு இருந்திருக்கும். அதனால அவங்க அந்த அச்சீவை தொட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஆன்மீகமாக பேசுகிறீங்க, சித்தர்கள் வழிபாடெல்லாம் பண்ணுறீங்க. இல்லை உங்களுக்கு அவங்களுடைய அந்த போக்கு அப்படி தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறேன். அரசியல் போக்கு ஃபுல்லாக கிடையாது. பட் எனக்கு முழுக்க அவங்களுக்கு அந்த அரசியல் வந்தது காரணம் அவங்களுடைய காலத்தின் கட்டாயமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு அவங்களும் கூட அப்போல்லாம் நினச்சதில்லை. எங்கள் படங்களெல்லாம் நடிக்கும் போதெல்லாம். ஏன்னா ரஜினி வந்து அரசியல் வருவார்னு சொல்லிவிட்டு அவர் வரல. ஆனால் அவருக்கு ஜோடியாக நடித்த ரோஜா அவர்கள் வந்து மந்திரியாகவே இருந்துட்டாங்க. அதான் அது. இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார்னு ஒரு உலகத்தில் ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு. அதை எல்லாரும் வாங்கிட முடியுமா? வாங்க முடியாது. ஆளானப்பட்ட கமலஹாசனே அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு அடுத்த பொசிஷன்ல தான் நிற்கிறாரு. சிறந்த நடிகர்னு பேர் வாங்குறாரு. சூப்பர் ஸ்டாருங்கிறது அவர் தான் இருக்காரு. இன்னைக்கு ஒரு பிரதமர்ட்டே ரஜினிகாந்த் அப்பாயின்ட் பண்ணால் உடனே கொடுப்பாங்கல்ல. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய அச்சீவர் இல்லையா? அவர் ஒரு ஞானி. ரஜினி சாரும் நீங்கள் சாதாரண எப்படி இடப்பட முடியும்? ரோஜாவையும் ரஜினி சார் நீங்கள் எப்படி இடப்படுவீங்க? பெரிய சித்தர் இல்லை ரஜினிகாந்த். அரசியலுக்கு வாராரு. வந்ததும் ஏதோ டக்குன்னு ஒரு எமோஷனில் ஒரு வேகத்தில் உள்ளே இறங்கிட்டார். இறங்குறப்பறம் பின் விளைவுகளை பற்றி அவர் யோசிக்கிறார். இந்த அரசியலில் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? இது ரொம்ப பொய் சொல்லணும், உண்மையாக வாழ முடியுமா? அதனால் கூட இருக்கவங்க நம்ம கூட மன திருப்தியாக இது ஆவாங்களா? வயதாகி விட்டது, உடல்நிலை இருக்கிறது, மக்களை ஏமாற்றி வரக்கூடாது, ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஞானம், பெரிய ஞானியாக இருக்கிறதுனால அது முடிவு எடுத்தார். சாதாரண ஆளாக இருந்தால் முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க. இறங்கி கச்சா மூச்சான வேறு மாதிரி போயிருப்பாங்க. பின்னால் நடப்பது அவருக்கு முன்னால் தெரிஞ்சிருச்சு. என்னென்ன இந்த அரசியலுக்கு தான் நடக்கும். அப்பா நல்ல வேலை, ஒரு ஸ்டெப்பு வச்சதுமே பின்னால் வந்துட்டோம், 100 ஸ்டெப்பு வைக்கலை அப்படின்னு சொல்லி நல்ல முடிவு எடுத்தார் ரஜினி சாரை பொறுத்தவரை. இல்லைன்னா இன்னைக்கு விஜய்க்கு எதிராக பேசப்படுற அரசியல் மாதிரியும் விஜய்க்கு எதிராக வைக்கப்படுற விமர்சனம் மாதிரி ரஜினிக்கு அவர்களுக்கும் அரசியலுக்கு வந்திருந்தா வைக்கப்பட்டிருக்குல்ல சார்? இல்லை, அதில் 2-3 விஷயம் இருக்குது சார். விஜய்க்கு ரஜினி சாருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. விஜய்க்கு வந்து வயது இருக்குது, ரஜினி சாருக்கு வயது. ரஜினி சார் கமல் சாருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா வயது இல்லை. இப்போ அவங்களெலாம் வருத்தம் என்னென்னா, ஐயோ 70 வயசு ஆகிவிட்டதே, நம்ம ஒரு 50 இருந்திருந்தா இதில் ஈஸியாக கொஞ்சம் பிரகாசிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அது இயற்கை, மனுஷனுக்கு நமக்கே அது தோண ஆரம்பிக்குது. அதனால் விஜய்க்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த யூத்தாக வந்திருக்கிறதுல போராடுவதற்கும், ஓடுவதற்கும், ஆடுவதற்கும், களத்தில் எதிர்த்து நிற்பதற்கும், சின்ன சின்ன அடிகள் வந்தால் கூட வாங்குறதுக்கும் எல்லாமே இருக்குல்ல. அந்த வயசில் தானே எதையும் எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய கரகாட்டக்காரி படம் சொல்லுங்கள் சார். அதனுடைய பாடல்கள் வந்து அதை படத்தை பற்றின ஒரு தொடக்கம்னா அப்போ இருந்தாங்க பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து நான் இருந்தாங்க. இந்த படம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்த போது சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது, சில விஷயங்களை எப்பாடுபட்டாவது பண்ணணும். நாம் வறுமையாக இருக்கோமே, கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பண்ணோம்னா கூட மாட்டிக்கிடுவோம். அப்படி மாட்டப்பட்ட படம் தான் எனக்கு கரகாட்டக்காரி. அதுக்காக நான் அந்த ப்ரொடியூசர்ஸை குறை சொல்ல வரல. அவங்க மகளையே கதாநாயகி நடிக்கணும்னு ஃபீல்டுக்கு கூப்பிட்டு வராங்க. நாம் அதை வச்சு நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கிறோம். ரைட்டு, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா. பல குறைபாடுகள், பல சிக்கல்கள் ஏற்படுது. அதனால் அந்த மாதிரி படங்கள் நம்ம கொஞ்சம் தவிர்த்துருந்துருக்கலாம். அது அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும், நமக்கும் நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு கரகாட்டக்காரி எடுத்துக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன். அதுக்கு மேலே நம்ம எந்த படத்தையும் தீர ஆலோசிக்காமல் எடுக்கக்கூடாது. சினிமா படம் எடுக்க இருந்தால் அவங்க அதை தாங்குவாங்களாம். இந்த படம் ஓடலைன்னா அவங்க குடும்பம் தாங்குமா, தாங்காதுன்னா அந்த படத்தை நம்ம கமிட். எஸ்பி முத்துராமன் அப்படி ஒரு பாலிசி வச்சுருக்காரு. தீர ஆலோசிக்காமல் கமிட் ஆக மாட்டார். அது மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும்னு ஒரு முடிவு எனக்கு எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்த படம் கரகாட்டக்காரி. ஆனால் அதுலேயும் இளையராஜா குறை வைக்கல. ஆனால் அந்த கரகாட்டக்காரங்க 2 ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா, காட்டுக்கிளி காட்டுக்கிளி எங்கள் கூட்டுக்கு ஒரு பாட்டு படி, பஞ்சவர்ண கிளியே 10 நாளா ஒன்றை காணலையே, பிரமாதமான பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டுனா ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் சாட மாட பேச்சுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாளா, குங்கும பொட்டு காரி அந்த சந்தன பொட்டு காரி. பாட்டுக்களெல்லாம் பிரமாதம் தான். அதில் அவர் எப்படி குறைப்பாரு? அவர் ரஜினி படத்துக்கு ஒரு பாட்டு, ராமராஜன் படத்துக்கு ஒரு பாட்டுன்னு அவர் வாழ்க்கையில் பிரித்து பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு மகா கலைஞர்கள்ட்ட அது பிரச்சனை. பண்ணாரி அம்மன் படத்துக்காக நீங்கள் டிஆர் அவர்களை வந்து ஒப்பந்தம் பண்ணீங்க. டிஆர் வந்து இந்த காதல் தோல்வி பாட்டு,
ஒரு மாதிரி கிளப் நான் உந்தன் உறவை அவர் எப்படி நீங்க வந்து பக்தி பாடத்துக்கு வந்து கொண்டு தேடி வந்தீங்க? வந்த பறவை தேடி வந்த வேலை இலே பாட்டுக்கு ஒரு ராகம் நானும் வஞ்சியவளை எண்ணவில்லை என்றும் என்ன சாங்ஸ் இல்லை. நான் ஒரு ராசியில்லா ராஜா. பெரிய கலைஞர். வாழ்க்கையில் ஒரு படம் போதும் ஒரு தலை ராகம். ஆமா, காலமுள்ள வரைக்கும் ஒரு அற்புதமான கதை, அற்புதமான படம், அற்புதமான பாடல்கள். அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு ராஜாராம் வக்கீல், அவர் தான் ப்ரொடியூசர். அவருக்கு டி ராஜேந்தர் சார் நல்ல ஒரு நெருங்கிய நட்பு. அவருடைய படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போது விஜயசாந்தி வச்சு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி டி ராஜேந்தர் மியூசிக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கும் நல்லது தானே, டி ராஜேந்தர் எப்படி வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும். அவர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல ஒரு அஷ்டாவதானி, நவரச நாயகன். அவர் தான் நவரச நாயகன். அதனால் அவரோட சேர்ந்து பணியாற்றிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஒரு மியூசிக் டைரக்டர் தான், கலைஞரும் கூட தான். பேசும்போதும் டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவார், அழுதுடுவார், சிரிச்சுடுவார், அதங்கப்பட்டுருவார். எல்லாமே அப்படி தான். இசையிலையும் அப்படி தான். ஒரு பேத்தாட்டிக்கு சீன் சொன்னீங்கன்னா அழுதுகிட்டு பாடிடுவார். ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு சொன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு போடுவார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு நண்பர் வந்தார், ஒரு சாப்பாடு வருதுன்னா சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னா கதவை திட்டு சாப்பாட்டை பற்றியே பாட்டு போட்டுருவார். ஒரு காஃபி கொண்டு வந்தானா காஃபியை பற்றி பாட்டு போடுவார். காஃபி கடற்கடையே காஃபி 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 ஏ குடிச்சு பார்த்தா ஹாப்பி, காஃபி குடிச்சா ஹாப்பி வருது தந்தனை தானே தானே. ஈஸி பாட்டு வாங்குறது. ஒரு வாரத்தை சொன்னால் பாட்டாக்கிடுவார். நான் சொல்கிறேன் கதையில் கிளைமேக்ஸில், அம்மா மாரியம்மா என் புருஷனை காக்கிறதுக்கு நீ வந்துடு மாரியம்மா, வந்துடு மாரியம்மான்னு இந்த அம்மா வேண்டி ஒரு பாட்டு பாடுறாங்க. வேற ஒரு மியூசிக் டைரக்டர்னா, உலகம்மா அம்மா நீ வர வேண்டும் தாயேன்னு வேற மாதிரி ஆரம்பிப்பாங்க. இவர் டேரக்டாக வந்துட்டு வந்துடு மாரியம்மா, வந்துட்டு வந்துடு மாரியம்மா, டட்டக்க 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 ஸ்ட்ரைட்டாக அடிப்பார். காதல் ஏமா ஏன்னா அந்த பொண்ணு கேட்குறா, காதலிக்க நேரம் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை, என்ன வார்த்தை நீங்கள் சொன்னீங்களோ அதை பாட்டாக்கி பாடிடுவார். அது மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்படுற ஒரு மனிதர், கலைஞர். அவரோட பணியாற்றியது ஒரு நல்ல அனுபவம், நல்ல ஒரு நட்பு கிடைச்சிது. வாவ் தமிழா நேயர்கள் மூலமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.